வணக்கம். தண்ணியில் கண்டம் அப்படின்ட்டு படத்துடைய விமர்சனத்தோடு வந்து சந்திக்கிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். என்னென்னா லோ பட்ஜெட்டு, பட் குவாலிட்டியில் வந்து பெருசாக காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் பண்ணிப்பட்ட ஒரு படம். ஃபஸ்ட்டு இந்த படத்துடைய மிகப்பெரிய அசெட் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு ராஜேந்திரன். ஏன்னா அவருடைய அந்த ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறத வந்து அந்த பெரிய போஸ்டர் அடித்து ஒரு டீசரே வந்து ஒரு பெருசாக ஹிட் பண்ணி, ஒரு ட்ரெய்லரை ஹிட் பண்ணி, படம் வெளியே வரப்போ வந்து ஒரு இனிஷியல் பஸ்ஸை க்ரியேட் பண்ணது வந்து அவரோட ப்ரெசன்ஸ் தான். தீபக் இதில் வந்து இருந்தாலும், நிறைய சீரியல்ஸ் நடிச்சிருந்தாலும், ராஜேந்திரன் தான் வந்து இதுக்கு வந்து அந்த கேட்டலிஸ்ட்டு. அது வந்து யாருமே மறுக்கவே முடியாது. படத்தில் இன்னொரு பெரிய ப்ளஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு அந்த படத்தினுடைய இசை, பிஜிஎம் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. சின்ன பசங்க A7 டீம் அப்படின்ட்டு அவங்க எப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டைட் பட்ஜெட்டில் பண்ணப்பட்ட படம். பட் இருந்தாலும் வந்து அந்த மியூசிக் வந்து எந்த காம்ப்ரமைஸுமே இருந்த மாதிரி எனக்கு தெரியல. அது எஸ்பெஷலாக பிஜிஎம் பார்த்தீங்கன்னா வழக்கமாக வந்து இந்த மாதிரி கம்யூசிக் படத்துக்கு டன் 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 ஏதாவது பாத்திரத்தை போட்டு ஒட்டிகிட்டு இருப்பாங்க. பட் அதெல்லாம் இல்லாமல் வந்து ரொம்ப மெனக்கெட்டு ரொம்ப ஹை குவாலிட்டியாக வந்து டெலிவரி பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. பாடல்களுமே வந்து எல்லாருமே வந்து கேட்டு ரசிக்கிற விதமாக வந்து பாடல்கள் இருந்தது. அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். படத்தில் இன்னொரு ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக வந்து எம்எஸ் பாஸ்கர் அவருடைய கேரக்டர். ஒரு கீப் ஒன்று வச்சுருப்பார் எம்எஸ் பாஸ்கர், அதை வந்து மாட்டிக்குவார். ஸோ இவங்கெல்லாம் போய் கேட்பாங்க, ஹீரோ இவங்கெல்லாம் போயிட்டு மாட்டிக்கிட்டீங்களே அப்படின்ட்டு. அப்போ சொல்லுவார், போடா போய் எடுத்து போய் ஃபேஸ்புக்கில் போடுறான், நான் மார்ஃபிங்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு. அந்த சீனில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சிரிப்பு. படத்தில் மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படிங்கிற டைலாக்ஸ். ஆக்சுவலாக டைலாக்ஸ் வந்து ரொம்ப யதார்த்தமான, அதுபோக வந்து ரொம்ப விட்டியாக டப்புன்னு சிரிப்பி வரவழைக்கக்கூடிய டைலாக்கள் நிறையா இருந்தது. அதுவும் இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய அசெட் அப்படின்னு சொல்லலாம். படத்தில் நெகட்டிவ் அப்படிங்கிறது படம் கொஞ்சம் ட்ரையாக தெரிஞ்சுது. அதே மாதிரி வந்து தீபக் அவருடைய ரோல் அப்படிங்கிறது வந்து அந்த பஞ்சை தீபக் தவிர வேறு யாராவது இருந்துச்சுன்னா இதோட நல்லா இருந்திருக்கும். மேபி அவர் வந்து இன்னும் ஒரு நடிகராக, திரைப்பட நடிகராக அவர் வந்து நான் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு மாதிரி சலிப்புட்டுச்சு ஒரு இடத்துக்கு அப்புறம். அதே மாதிரி படமே பார்த்திங்கன்னா இடையில நிறைய போர்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரை மாதிரி தெரிஞ்சுது. ராஜேந்திரன் வர வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரியே தான் இருந்தது. ராஜேந்திரன் வரது செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிற வரைக்கும் அதுக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் ஸ்லோவாக அப்படியே தான் போச்சு. பட்டு இருந்தாலும் வந்து ஒரு தடவை பார்க்குறதுக்கு ஒரு நல்ல என்டர்டெய்னர், ஃபேமிலி என்டர்டெய்னர். எந்த பெரிய வல்காரிசம் எதுவுமே இல்லாமல் ஜாலியாக போய் உட்காந்து படத்தை பார்த்துட்டு வர்ற அளவுக்கு வந்து உள்ள படத்துக்குள்ளே இருக்குது. போங்க, மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள், நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்குடைய மார்க் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக 5க்கு 3 தரலாம். பெரிய வல்காரிட்டிஸ் இல்லாத குடும்ப படம் அப்படின்னு சொல்லி விரும்புகிறேன். மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் கூடி ஒரு சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.